பருவம் மாறி மழை பெய்கிறது. அது மாத்திரமல்ல, 4 மாதங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் 90% யூதர்கள் வாழக்கூடிய மாநிலம்தான் புளோரிடா மாநிலம். சகோதரர்களே, 1 லட்சம் மக்கள், 1 கோடி மக்கள் அங்கே வாழ்கிறார்கள். அங்கே அல்லாஹ் அனுப்பிய ஒரு மழையால் 80 லட்சம் பேர் அகதிகளாக மாறினார்கள். முதலாவது அடையாளம், உலகமெங்கும் மழை பெய்ய ஆரம்பிக்கும். உலகத்தில் பெய்த மலைகளின் காரணமாக, காலநிலை மாற்றத்தின் காரணமாக இன்று வரைக்கும் 5 விமானங்கள் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2வது அடையாளம் வதுக்ரிஜுல் அர்து நபாதஹா, உலகத்தில் விளைச்சல்கள், பூமியில் விளைச்சல்கள், பயிர்கள் நன்றாக செழித்து வளர ஆரம்பிக்கும். 3வது அடையாளம் வதக்ருஜுல் மாஷியா, வதக்ருஜுல் மாஷியா, கால்நடைகளுக்கு பஞ்சம் இருக்காது. ஆடு, மாடு, ஒட்டகம் தாராளமாக மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். 4வது அடையாளம் வயுஃபல் மாலு சிஹாகன், சொத்து செல்வங்கள் மக்களுக்கு சரிசமமாக பங்கு வைத்து கொடுக்கப்படும். 5வது அடையாளம் வத்தஅதுமுல் உம்மா, பலகீனமாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் உம்மத் பலமான உம்மத்தாக மாறும். 6வது அடையாளம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்னத் அஹ்மதில் வருகிறது, அலஹ்திலாஃபின் மினன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் ஒத்துமை இருக்காது. ஒத்துமையை கண்டு எவ்வளவு காலம்? முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒத்துமை கிடையாது, நிர்வாகங்களுக்கு மத்தியில் ஒத்துமை கிடையாது, அந்நியர்களுக்கு மத்தியிலும் ஒத்துமை கிடையாது. உள்ளங்கள் பிளவுபட்ட காலம்தான் இந்த காலம். சகோதரர்களே, 6வது 7வது அடையாளம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படும் பொழுது அலா ஸலாஸில், உலகத்தில் அதிகமான பூகம்பங்கள் நடந்து கொண்டிருக்கும். பூமி அதிர்ச்சி, NEIC, நேஷனல் எர்த்குயிக் இன்ஃபர்மேஷன் சென்டர், தேசிய பூமி அதிர்ச்சி தகவல் மையம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. சகோதரர்களே, கடந்த 10 ஆண்டுகளாக 2014 இருந்து 2024 வரைக்கும் உள்ள கணக்கெடுப்பு, ஒவ்வொரு வருடமும் முழு உலகத்திலும் 2000 பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுகிறது. 2000 பூமி அதிர்ச்சி, ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ 50 பூமி அதிர்ச்சிகள் முழு உலகத்திலும் ஏற்படுகிறது. சகோதரர்களே, அடுத்த விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சவுதி அரேபியாவில் ஒரு பிரம்மாண்டமான குழப்பம் உண்டாகும். சவுதி அரேபியா இப்ப எல்லாம் குழம்பி போய்தான் இருக்கு. சவுதி அரேபியாவில் பிரம்மாண்டமான குழப்பம். என்ன குழப்பம்? சவுதியுடைய மன்னன் மரணிப்பான். சவுதியுடைய, இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், அபூ தாவூதிலும் வருகிறது. சவுதியுடைய மன்னன் மரணித்தவுடன் சவுதி மன்னனுடைய 3 பிள்ளைகள் ஆட்சியை பிடிப்பதற்காக, யக்ததிலு இன்த கன்சிக்கும் ஸலாஸா, காபத்துல்லாஹ்வுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக, காபாவுக்கு கீழ் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை அடைந்து கொள்வதற்காக சவுதியுடைய 3 பிள்ளைகள், சவுதி மன்னருடைய 3 பிள்ளைகள் சண்டை பிடிப்பார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் யாருக்கும் அந்த செல்வம் கிடைக்காது, சவுதியுடைய ஆட்சி கிடைக்காது. அந்த நேரத்தில் திருமதியில் வருகிறது, வத்துக்பிலுர் ராயாத்து சூத் மின் கிபலில் மஷ்ரிக், கிழக்கு பகுதியில் இருந்து. அபூ தாவூதில், இப்னு மாஜாவில் வரக்கூடிய ரிவாயத், கிழக்கு பகுதியில் இருந்து ஒரு கருப்பு கொடியேந்திய படை வெளியாகும். திருமிதியில் எந்த ஊர் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் குராசான். குராசான் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானும் ஈரானும் சேர்ந்த பகுதிதான் குராசான். அந்த குராசான்ல இருந்துதான் தஜ்ஜாலும் வெளியாகுவான். அதே குராசான்ல இருந்துதான் கருப்பு கொடியேந்திய படைகள் வெளியாகும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த படை வெளியானதை நீங்கள் கேள்விப்பட்டால் பனிமலைகளில் தவண்டாவது அவர்களிடம் சென்று, ஏ முஸ்லிம்களே, நீங்கள் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு கலீஃபத்துல்லாஹில் மஹ்தி, அந்த படையில் தான் அல்லாஹ்வுடைய கலீஃபா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இருப்பார். அபூ தாவூதிலே இன்னொரு ரிவாயத்தில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மக்காவில் ஒளிந்திருப்பார், மதீனாவில். சவுதியில பிரச்சனை, ஆட்சி பிரச்சனை. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தெரியாது நான் தான் மஹ்தி என்று. இன்றைக்கு எத்தனையோ பொய்ய வந்துட்டான், நான் தான் மஹ்தி என்று. மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது நான் தான் மஹ்தி. மஹ்தி என்றா என்ன? அவருடைய பட்டம், பேரல்ல அது. மஹ்தி என்றால் நேர்வழி பெற்றவர்.
பட்டம். அவர பேர் என்ன? முஹம்மத் பின் அப்துல்லா. இதான் அவர பேர். அவருக்கு தெரியாது நான் தான் மஹதி. மதீனாவுல குழப்பங்கள், சவுதியில குழப்பங்கள். இவர் பாப்பார், நாம இங்க இருந்து சரி வராது. இந்த குழப்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக நாம் என்ன செய்வோம்? மக்காவுக்கு போவோம், காபாவுக்கு போவோம், அங்கே இருப்போம். ஃபயஹ்ருஜு ரஜுலும் மின் அஹ்லில் மதீனதி ஹாரிபன் இலா மக்கா. வெளியாய் அங்க போனதோட மக்காவில் இருக்கக்கூடிய உலமாக்கள், மக்காவில் இருக்கக்கூடிய நல்லடியார்கள் இவரை யார் என்று அடையாளம் கண்டு கொள்வார்கள். இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அத்-தஸ்கிரா பி அஹ்வாலில் மௌதா வ உமூரில் ஆகிரா என்ற கிதாபில் எழுதுகிறார்கள். அவர் காபத்துல்லாவுக்கு வந்த உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருமாம், இதோ அல்லாஹ்வுடைய கலீஃபா மஹ்தி வந்து விட்டார். ஏ முஸ்லிம்களே, நீங்கள் பையத்து செய்யுங்கள், நீங்கள் பையத்து செய்யுங்கள். எல்லா முஸ்லிம்களும் அவருக்கு விருப்பம் இல்லாமல் சகோதரர்களே ஹஜருல் அஸ்வதுக்கும் மகாம் இப்ராஹிமுக்கும் மத்தியில் வைத்து மஹ்தி அலைஹிஸ்ஸலாமோடு பையத் செய்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் செய்யற முதலாவது வேலை யம்லிகுல் அரப, ஐரோப்பியா கண்டத்தின் மீது படையெடுக்க மாட்டார், ஆசியா கண்டத்தின் மீது படையெடுக்க மாட்டார். முதலாவது அவர் செய்யற வேலை அரபு நாடுகளை கைப்பற்றுவார். ஏன் இந்த இருக்கிற அரபு நாடெல்லாம் பேர்ல தான் அரபு நாடு. போய் இறங்கி பாருங்க, இஸ்லாம் எந்த இடத்தில் இஸ்லாம் குளிர் வளர்ந்ததோ, எந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இஸ்லாத்தை வளர்த்தார்களோ சகோதரர்களே, அந்த இடத்தில் இஸ்லாம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு மாஜாவுடைய ரிவாயத், யத்ருசுல் இஸ்லாம் கமா யத்ருசு வஷ்யு ஸௌப், உடுப்பு சாயம் போவதைப் போல, உடுப்பு கலர் மங்குவதைப் போல ஒரு காலம் வரும், இஸ்லாம் மங்கி மறையும். எந்த அளவுக்கு மங்கி மறையும்? வட்டி கணக்கெடுக்க மாட்டார்கள், விபச்சாரத்தை கணக்கெடுக்க மாட்டார்கள், மதுவை கணக்கெடுக்க மாட்டார்கள். பேரை பார்த்தா முஸ்லிம் பிளைட், கத்தரியா, கட்டார் ஏர்வேஸ், எமிரேட்ஸ், இமாராத் பிளைட்டுகளுடைய பெயர். மனைவியோடு சகோதரியோடு நான் உட்கார்ந்திருக்கிறேன், எனக்கு பக்கத்துல வந்து கேட்கிறாள், எக்ஸ்கியூஸ் மீ சார், வாட் டு யூ வாண்ட்? ஆல்கஹால், சாராயம் வேணுமா? தொப்பியோட தாடியோட உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கிட்ட வந்து சாராயம் வேணுமான்னு கேட்கிறா. பிளைட் எங்க? சுந்தரத்துடைய பிளைட் அல்ல அது, பண்டார திகிரி பண்டாரோட பிளைட் அல்ல அது, அரபு நாடுகளுடைய பிளைட்டாம். சுப்ஹானல்லாஹ். ஏன்? ஏர்போர்ட்ல போய் இறங்கினா, துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், தொழுற ரூம், அதுக்கு பக்கத்திலேயே பிரம்மாண்டமான சாராய கடை. இஸ்லாம் தேவல்ல எங்களுக்கு, எல்லாம் இஸ்லாம் தேவல்ல எங்களுக்கு, சல்லிதான் வேணும், எங்களுக்கு வருமானம் தான் வேணும். மார்க்கத்தை குழி தோண்டி புதைப்போம், பணம் கிடைத்தால். இந்த கேடுகட்ட இஸ்லாமிய மன்னர்களை எல்லாம் அடித்து விரட்டிவிட்டு இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீஃபாவாக இந்த உலகத்தில் கொடி கட்டி பறப்பார். சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியை கைப்பற்றியவுடன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்ரானு பைத்தில் மக்திஸ், கவனமாக கேளுங்கள், உம்ரானு பைத்தில் மக்திஸ், பலஸ்தீன் செழிப்பாக ஆரம்பிக்கும். மஸ்ஜிதுல் அக்ஸா, ஜெருசலம் இன்னைக்கு யுத்த பூமியா இருக்கிறே, 10,000 பேரை காணவில்லை. பலஸ்தீன்ல காசால 15 மாதங்களாக நடந்த யுத்தம், 10,000 பேரை காணவில்லை. 1,10,000 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், 45,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 20,000 பேர் பொம்புளைகள், 15,000 பேர் பச்சை புள்ளைகள். அநியாயம், அராஜகம், அடாவடித்தனம் தலை தூக்கி இருக்கிறதே அந்த பலஸ்தீன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு ஹவாலாவை பார்த்து, இப்னு ஹவாலா, இதா ரஅய்தல் கிலாஃபத கத் நஸலத்தில் அர்பல் முகத்தஸா. சொன்னார்கள் இப்னு ஹவாலா, ஒரு நாள் வரும், பலஸ்தீன பூமி, ஜெருசலம் பூமி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்டாக மாறும், அங்கதான் ஆட்சி. பலஸ்தீன் மதிப்பு கூட கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனாவுடைய மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். நாமெல்லாம் நேசிக்கும் அந்த மதீனா, ஹராபு யஸ்ரிப், மதீனா பாழாகும், மதீனாவுடைய செல்வாக்கு குறையும். எந்த அளவுக்கு என்றால் சஹீஹுல் புகாரியில் வருகிறது, தத்ருகூனல் மதீனத அலா கைரி மா கானத். மதீனாவுல எந்த குறையும் இருக்காதாம், மதீனா நல்லா தான் இருக்குமா, பரக்கத்தா தான் இருக்குமா, உலகத்துடைய சொர்க்கமே மதீனா. கையேந்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்த பூமி,
اللهم اجعل بالمدينة ضعفي ما بمكة من البركة. يا الله